சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம பரணி மாட்டுக்கு வந்து நைட் டைம்லேயே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்க திங்ஸ்லாம் வந்து எடுக்கணும் போல் அதுக்காக வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து தான் வந்து எல்லாரையும் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம சண்முகம் வந்து அதை காது கொடுத்து கூட கேட்கல. அப்படியே வீட்டுக்கு வந்தோன்னே வந்து யாருமே வந்து சரியாக வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ரத்னாலேருந்து எல்லாரும் அவள் வருவான்னு எனக்கு தெரியும் இல்லை, இப்போ தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் இந்த வீட்டுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அம்மானா கண்டிப்போடு தான் இருக்கணும். நான் அண்ணங்காரனாக இருந்து பாசத்தை கொடுத்து கொடுத்து வந்து வளர்த்துட்டேன். இனிமேட்டு பரணி வந்துட்டால, இனிமேட்டு பரணி விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம். அப்பா அவசரப்பட்டாலும் அது மாதிரிலாம் பேசாத, நான் வந்ததுக்கான காரணமே வேறேன்னு சொல்லி அங்கேருந்து வந்து திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல இருக்கு. ஏய் என்னல்ல பரணி வந்து எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, இவ இங்கே இருக்க வராளா இல்லை நிரந்தரமாக இங்கேருந்து போக வராளா ஒன்றும் புரியலையே. பரணியை எக்காரணம் கொண்டும் யாரும் வந்து திட்டிடக்கூடாது, அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவள் இந்த வீட்டோட மருமக, அவளுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் தயவு செஞ்சு வந்து நீ என் கூடயே இரு, எங்கேயும் போகாத, நீ என்னை விட்டு போக போறியா, நான் வந்து வெளிநாடுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ கண்டிப்பாக போகக்கூடாது, எனக்காக நீ இருக்கணும். என்னடா உன் தங்கச்சியோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்றுவ, என்னோட ஆசையெல்லாம் நீ நிறைவேற்ற மாட்டேன். உன் தங்கச்சிங்க வந்து இப்போ வேணால் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் அவங்களோட உண்மையான முகம் என்னென்னு. ஆமாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இத்தனை நாளாக நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. நீ இல்லைடா, நீ சாமி கும்பிட்றல்ல, அவரை நினச்சாலும் நான் வெளிநாடு போகிறத வந்து யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி பரணி வந்து ஆவேசமாக வந்து பேசிட்டு அப்படி வெளில வராங்க. வெளில வந்தோடனே அம்மா பசங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க. தெரியாமையா? நான் உடனே வந்து கோவப்படலை மாமா, நான் ஆரம்பத்துலேருந்து சண்முகத்துக்கிட்ட ஒவ்வொரு வாட்டி சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இவன் என்னையும் மதிக்கலை, இவங்க குடும்பத்தை தான் வந்து உயர்வாக நினச்சான், அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பெட்டி எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டை விட்டு வெளியே. நான் வெளிநாடு போகிறேன் மாமா, இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் நான் இந்த ஊருக்கு வரப்போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சண்முகத்தை நான் மன்னிப்பனா இல்லையானா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பரணி மாட்டுக்கு வெளியில் வந்து வேக வேகமாக போகிறாங்க. இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து நான் விமானம் மூலியமாக வந்து வெளிநாட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சண்முகம் வந்து அவங்க கும்பிட்ற முருகனை மட்டும்தான் வந்து நம்புகிறாங்க. நான் சாமிக்கிட்ட போய் வேண்டிக்க போகிறேன், என்னை கைவிட மாட்டாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து காப்பாற்றுவார் என்ன, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு விளையாந்து நாளைக்கு காலையில் பரணி வந்து வெளிநாடு கிளம்புற வரைக்கும் கோயிலை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. அந்த இடத்துல முருகா இது உனக்கே வந்து நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஏன் சோதனை மேலே சோதனையாக கொடுக்குற, பாசம் வைக்கிறதுனால என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிரியே பார்க்கலையே, பாசம் வைக்கிறது தவிர வேறு என்ன முருகா இந்த சண்முகத்துக்கு வந்து தெரியுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் நிச்சயம் உன் மேலே நம்பிக்கையில் சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். என் பொண்டாட்டிக்கிட்டே என்னால் பேசுனா அவள் வெளிநாடு போகிறத வந்து தடுத்து நிப்பாட்டுவேனா இல்லையான்னு தெரில, உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நீ தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குருக்கள் வந்து கேட்குறாங்க, என்ன தம்பி பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியா, பரிகாரம் இதுக்குன்னு ஒன்று இருக்கேப்பா, முருகனோட மனசு வந்து குளிர்ற வரைக்கும் நீ 108 குடம் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னோன்னே கீழே இறங்கி வராங்க. குளத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நான் வந்து வெளிநாடு போகிறேன்னு சொன்னேன், அப்பாடா நல்ல முடிவு எடுத்திருக்கேம்மா, நீ அடுத்த கட்டத்துக்கு வந்து படிக்கணும், அப்பா நான் இருந்து உனக்கு எல்லாமே உதவி செய்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க. அப்பா ஓவராக நல்லவன் மாதிரிலாம் நடிக்க வேணாம், நீ யார் எப்பேற்பட்டவன் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கும் சண்முகத்துக்கும் இதை வச்சு இடையூறு பண்ணி பிரிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு நம்பிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டேன், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ எதுலேயும் தலையிடாமல் இரு. சரியில்லை சரியில்லை, நீ எப்படியோ வெளிநாடு போகிறல்ல அது போதும், நான் வந்து உன்னை பிரிக்கிறதுக்காக போக சொல்லலை, நீ நல்லபடியாக வந்து படித்து பெரிய இடத்துக்கு வந்து போகணும், அதுக்காக தான் நான் சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏன்ல உங்கள் அப்பம் பேச்சை கேட்டுட்டு இது மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க, நான் இன்னும் அப்பம் பேச்செல்லாம் வந்து கேட்கலாமா, சும்மானு இரு, என் வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிற முடிவு, சண்முகம் மட்டும் அவன் தங்கச்சியோட ஆசையை வந்து நிறைவேற்றுவானா, என்னோட ஆசையை வந்து என் புருஷன் வந்து நிறைவேற்ற மாட்டானா, எனக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அம்மா இதை பார்த்தியா, இதுதான் நான் அந்த காலேஜில் வந்து படிக்க போகிறேன், எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு, நாளைக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுது, என்னடி நீ மாட்டுக்கு பொசுக்குன்னு நாளைக்கு வந்து கிளம்புறேங்கிறேன், இது உனக்காவது நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து பேசினோன்னே இங்கே ஒன்றுமே வந்து புரியல. சரி சண்முகத்துக்கிட்டேயும் என்டையர் ஃபேமிலிக்கிட்டேயும் வந்து இதை இன்னொரு வாட்டி சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க. பாக்கியமும் சிவபாலனும் அப்பன்னு பார்த்து நம்ம எசுக்கி மாட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க.
வாங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, "என்ன இல்ல, நீங்க மட்டும் ஏதாவது ஒண்ணு காரியத்த வந்து பண்ணி வச்சுடுறீங்க. அது கடைசியில வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எசிகே மாட்டும் வந்து அசந்து வந்து தூங்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சிவபாலன்லேருந்து, ரத்னாலேருந்து, வைகுண்டம் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப, சிவபாலா வேகமா போய் ஆட்டோவ கூட்டிட்டு வான்னோனே 2, 3 ஆட்டோவும் வந்து கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல, "நீங்க எல்லாரும் போங்க. நீ என்ன பண்றன்னா, சண்முகத்துக்கிட்ட வந்து வேக வேகமா போய் எல்லாத்தையும் வந்து சொல்லு. சொன்னேன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா வந்து அவர் வந்து நமக்கு உதவி செய்வாரு." அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு வேக வேகமா போறாங்க. சாமிக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே வந்து வேண்டுதல வந்து செஞ்சுட்டாங்க. நம்ப சிவபாலன் வந்து வராங்க. வந்தோனே வந்து, "என்ன ஆச்சு? மாமா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அக்கா வந்து வெளியில வந்து கிளம்பிட்டாளா?" "ஆமா. ஆட்டோ எடுத்துட்டு அக்காவும் வந்து போயிட்டாங்க." இன்னொன்னு வந்து எஸ்கேக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து ஒண்ணுமே புரியல. என்னது எஸ்கேக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சா? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சண்முகம், "என்ன நடந்துச்சு சொல்லுன்னோனே." "எல்லாம் இங்கே பரிகாரம் பண்ணிட்டீங்களே, நீங்களே வந்து பாருங்கங்கிற மாரி சொன்னோனே, "நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் கொஞ்சம் இருக்கு. நான் முருகர்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ பாட்டுக்கு போனோனே." அந்த இடத்துல வந்து வேக வேகமா போறாங்க. என்ன சோதிச்சு பார்க்குறியா? நீ ஏற்படுத்தின பிரச்சனைய நீ தான் வந்து சரி செய்யணும். என் குடும்பத்த வந்து ஒண்ணு சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ அதுக்கு என்ன செய்வ, ஏது செய்வேன்னு தெரியாது. ஆனா, எசக்கியனால என் குடும்பம் வந்து ஒண்ணு சேரணுங்கிற மாரி சாமிகிட்ட வந்து வேக வேகமா வந்து வேண்டிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா வந்து தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரணி வந்தா தான் உண்டுங்கிற மாரி அந்த இடத்துல எசகிக்காக வந்து சொன்னோனே, "பரணி இப்ப வரணுமா? சிவபாலா பரணி இப்ப எங்கடா இருக்கா? அக்கா வீட்ல இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா போய் வீட்டுக்கு வந்து போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா, பரணி கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுங்கிற மாரி விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து பரணி வந்து பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கிறப்ப, அந்த இடத்துல நம்ப சிவபாலன்லேருந்து எல்லாரும் வந்து போறாங்க. போயிட்டு, "அக்கா எங்கக்கா இருக்க? என்னடா அந்த குடும்பத்துக்கா யாருமே வரல. நீ என்கிட்ட பேசுறியா? எஸ்கிக்கு பிரச்சனை. நீ வந்தா மட்டும் தான் உண்டுங்கிற மாரி சொல்றாங்க. தயவு செஞ்சு வாக்கா" அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. நம்ப கடமைக்காக போறோம், சொந்தத்துக்காக போறேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோனே, "டேய் அங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, நான் கார புடிச்சிட்டு, நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன்." "சரிக்கா, முதல்ல எஸ்கிக்கு என்ன ஏதுன்னு பாருக்கா. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாங்கிற" மாரி சொன்னோனே, வேக வேகமா வந்து போறாங்க. போனோனே வந்து அங்க போய் பார்க்குறாங்க. என்ன ஏது இப்ப செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலியமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம பரணி வந்து நல்லபடியா வந்து எசக்கிய வந்து பார்த்து முடிச்சோனே, அப்படியே வந்து வெளியில வந்து வராங்க. "நான் இப்ப என்னோட உத்தியோகத்த பார்க்கறதுக்காக மட்டும் தான் நான் இங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல. அதே மாரி வந்து வெளில வந்தோனே, "எல்லாருக்கும் நல்ல விஷயம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நீ பாட்டி ஆயிட்டேங்கிற" மாரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு, அப்படியே வந்து வெளில வந்து வந்துடுறாங்க. இந்த விஷயத்த வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு சொன்னோனே, "கடவுளே! நீ வந்து என் குடும்பத்த வந்து ஒண்ணு சேர்த்து வச்சுட்ட. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எஸ்கினால என் குடும்பம் வந்து திருப்பியும் ஒண்ணு சேரப்போகுதுன்னு நெனச்சாலே சந்தோஷமா இருக்குங்கிற" மாரி ஆனந்தமா வந்து பேசுற மாரி காட்டுறாங்க நம்ம சண்முகம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.